நான்வெஜ் ஸ்டைலில் பச்சைப்பயிர் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளம் இல்லாமல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை வதக்க விட்டுருங்க. இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணி கை நிறைய பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிற பச்சைப்பயிர் சேர்த்துக்கலாம். முளை கட்டினது வேணும்னா நீங்கள் 5 மணி நேரம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அது அப்படியே முளை கட்டிடும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 1 லாஸ்ட்டாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட நான்வெஜ் ஸ்டைல் பச்சைப்பயிர் கிரேவி ரெடி. இது தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதத்து கூட நல்லா இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.